அவங்கள ரெக்கார்டிங்ஸ் பாத்துக்க சொல்லுங்க. ஓகே 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 மேம். ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் வந்து பண்ண போறோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம படிச்ச சிஎஸ்எஸ் நம்ம நேத்து படிச்சதோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கு முன்னாடி கிரிட்ல வந்து நேத்து வந்துட்டு நமக்கு ஏதோ அவுட்புட் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. அது வேற ஒண்ணும் இல்ல, பெரிய மிஸ்டேக்லாம் இல்ல. ஆட்டோ ஃபிட் இருக்குல்ல, நான் ஆட்டோ ஃபிட்ல வந்து அந்த ஹைஃபன் போடாம இப்படி எழுதியிருந்தேன். சோ அதனால அங்க அவுட்புட் வரல. வேற எதுவுமே மிஸ்டேக் இல்ல. சம்டைம்ஸ் இந்த மாதிரி சில்லியா மிஸ்டேக் பண்ணிட்டு என்ன மிஸ்டேக் நம்ம தேடிட்டு இருக்கோம். ஓகே. சோ இதுல நம்ம நேத்து என்ன பார்த்தோம்? நம்ம வந்துட்டு இந்த ரிப்பீட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆட்டோன்னு 3 டைம்ஸ் ஆட்டோ கொடுக்கணும். நமக்கு இப்போ 3 காலம்ஸ் வேணும்னா. பட் ரிப்பீட் யூஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அத்தனை இப்போ 10 காலம்ஸ் வேணும்னா அத்தனை தடவை 10 டைம்ஸ் ஆட்டோன்னு கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்படிதானே? சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா ரிப்பீட் போட்டுட்டு நம்மளுக்கு 3 காலம்ஸ் வேணும்னா 3 அப்படின்னு போட்டு 3 கமாண்ட் போட்டுட்டு நம்ம வந்து அதோட சைஸ சொல்லுவோம். இல்லைன்னா ஆட்டோன்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? பட் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா ஆட்டோ ஃபிட். இங்க நம்ம எத்தனை காலம்ஸ்னே மென்ஷன் பண்ணல, ஆட்டோ ஃபிட்னு கொடுத்துட்டோம். ஏன் ஆட்டோ ஃபிட்னு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஸ்கிரீனோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட சிஸ்டமே அது எத்தனை காலம்ஸ் வேணுமோ அத்தனை காலம்ஸ் எடுத்துக்கும். ஆனா நம்ம வந்து இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். மினிமம் அது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 150 பிக்சல் இருக்கணும். அண்ட் தென் ஈக்குவல் ஃபிராக்ஷனா பிரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு காலம்ஸும் 150 பிக்சல்ஸ் இருக்கணும். 1FRங்கிறது என்ன பண்ணும்? ஈக்குவல் ஃபிராக்ஷன். இப்போ 150 பிக்சல் ஒரு காலம் இருக்குன்னா 3 காலமுமே 150 பிக்சல் இருக்கிற மாதிரி ஈக்குவல் ஃபிராக்ஷன்ல பிரிக்கிறதுக்கு தான் இந்த 1FR. FRனா ஃபிராக்ஷன் வச்சுக்கோங்க. சோ 1FR அப்படிங்கிறது ஈக்குவல் ஃபிராக்ஷன்ல பிரிக்கும். ஒரு ஃபிராக்ஷன் 3 காலம்ஸ்ல உள்ள ஒரு ஃபிராக்ஷன் எனக்கு 150 பிக்சல் இருக்கணும். எத்தனை காலம்ஸ்ங்கிறது ஆட்டோ ஃபிட்ட பொறுத்து, அதாவது ஸ்கிரீன் சைஸ பொறுத்து நமக்கு ஃபிட் ஆகும். இப்ப நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. சோ இங்க இப்போதைக்கு அது எத்தனை ஸ்கிரீன் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அது எத்தனை காலம்ஸ் வச்சிருக்கு? 8 காலம்ஸ் வச்சிருக்கு. ஸ்கிரீன் பெருசா இருக்கிறதுனால 150 பிக்சலா பிரிச்சு 8 காலம்ஸ் வச்சிருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஸ்கிரீனை மினிமைஸ் பண்றேன். ஓகே. இப்ப என்ன ஆயிடுச்சு? காலம்ஸ்ல 7 ஆயிடுச்சு. இப்ப நான் இன்னும் மினிமைஸ் பண்ணும்போது 6 ஆயிடுச்சு. இப்ப இன்னும் மினிமைஸ் பண்ணும்போது 4 அண்ட் தென் ஃபைனலி 3 ஆகிடுச்சு. சோ ஸ்கிரீனோட சைஸ நான் சின்னதாக்க நமக்கு வந்துட்டு அதோட காலம்ஸோட சைஸும் சின்னதாகும். இதுதான் ஆட்டோ ஃபிட்டோட வேலை. ஓகேவா? இது புரிஞ்சுதா? நேத்து வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஆட்டோ ஃபிட்ல ஹைஃபன் போடாததுனாலதான் நமக்கு வந்துட்டு அது ஒழுங்கா டிஸ்பிளே ஆகல. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது யாருக்காவது ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே. சரண்யா ஓகே. மத்த எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே. சோ கிளியர் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ம். இந்துமதி நேத்து அட்டெண்ட் பண்ணலையோ செஷன்? சோ அதனால எஸ் மேம், அட்டெண்ட் பண்ணேன். ஓகே. சோ ரெக்கார்டிங்ஸ் பாத்துக்கோங்க. ஓகேவா? நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். இல்ல நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் நேத்துள்ள ரெக்கார்டிங். சோ அத பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. சோ நம்ம இன்னைக்கு ப்ராஜெக்ட் பார்க்கலாமா? நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னு? சோ இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட். ஓகேவா? சோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் அண்ட் தென் அதுக்கு ஒரு ஐகான் அண்ட் தென் ஒரு நேம் அண்ட் தென் நம்ம நேவ் பார் படிச்சோம்ல, அந்த நேவ் பார்ல இது ஒரு கைண்ட் ஆஃப் நேவ் பார். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருப்போம்னா ஜஸ்ட் அந்த நேவ் பார்ல கிளிக் பண்ணா ஹவர் ஆகுற மாதிரி, அந்த இதை கிளிக் பண்ணா ஹவர் ஆகுற மாதிரி படிச்சிருப்போம். இங்க வந்துட்டு ஒரு லைன் மாதிரி கிரியேட் ஆகுது. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு நேவ் பார் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த ஐகான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லி தரேன். ஓகேவா? சோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நீங்க ஷாப் நோ கிளிக் பண்ணீங்கன்னா ஹவர் ஆகுற மாதிரி நீங்க நிறைய பட்டன்ஸ் எல்லாம் படிச்சீங்கல்ல. ரிப்பிள் பட்டன் படிக்கல, விகில் பட்டன் படிச்சோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கிளிக் பிரஸ் பட்டன் படிச்சோம். அந்த மாதிரி எந்த எஃபெக்ட்னாலும் நீங்க இந்த பட்டன் கொடுத்துக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். ஓகேவா? நான் இங்க சிம்பிளா தான் ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். ஓகே. சோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இங்க வந்து கீழே வந்துட்டு ரெண்டு பேஜ் தான். இது ஃபர்ஸ்ட் பேஜ் அண்ட் தென் செகண்ட் பேஜ். இங்க வந்துட்டு ஷூஸ் நான் இங்க எல்லாமே ஒரே இமேஜ் கொடுத்து ஒரே இது கொடுத்துருக்கேன். நீங்க வந்து வேற வேற இமேஜ் கொடுத்துக்கலாம். இப்ப நான் இங்க கிளிக் பண்ணும்போது இந்த இமேஜ் எல்லாம் ஒரு மாதிரி மாறுதா?
ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்மளோட வெப்சைட் ரெஸ்பான்சிவா இருக்கான்னு செக் பண்ணணும். ரெஸ்பான்சிவ் மீன்ஸ் நான் இப்ப மினிமைஸ் பண்ணாலும் ஸ்கிரீன் மினிமைஸ் ஆனாலும் வெயிட் மினிட். இப்ப நான் என்ன பண்றேன், ஸ்கிரீன் எப்படி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்படி ஃபுல் ஸ்கிரீனா இருக்கும்போது ஓகே, எல்லா எலமெண்ட்டும் கரெக்டா டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்னா ஸ்கிரீனை மினிமைஸ் பண்ணிட்டே வரேன். ஸோ இது வரைக்கும் ஓகே. இப்ப இதுக்கு மேல ஸ்கிரீன் மினிமைஸ் ஆச்சுன்னா எனக்கு எல்லாமே ஷோ ஆக முடியல, அப்படிதானே? ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு டாகுல் பட்டன் வந்துடும். ஸோ அந்த டாகுல் பட்டனை நம்ம கிளிக் பண்ணா இந்த ஹோம், நியூ அரைவல், ஷாப், கான்டாக்ட் இதெல்லாம் அப்படி கீழே கீழே வர்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி செட் பண்றதுக்கு? மீடியா குரீஸ் யூஸ் பண்ணணும். அதான் நம்ம நேத்து படிச்சோம். ஓகே, சோ இந்த மாதிரி ஸ்கிரீன் மினிமைஸ் ஆனோடனே எனக்கு வந்து டாகுல் பட்டன் வேணும். அது வரைக்கும் ஓகே. ஒன்ஸ் அந்த ஸ்கிரீன்ல எல்லாமே டிஸ்பிளே ஆக முடியாது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், டாகுல் பட்டன் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அண்ட் தென் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இமேஜிங் வந்துடும். அதே மாதிரி இங்க இந்த ஷூவையும் பாருங்களேன். சோ ஃபுல் ஸ்கிரீனா இருக்கும்போது 4 காலம் காமிக்குது. சின்னதாக ஆக ஆக என்ன ஆகுது 3 அண்ட் தென் 2. ரொம்ப சின்னதானதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு காலம் தான் பிரிண்ட் ஆகும். இது மாதிரி ஒண்ணா வரும். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போறோம் நம்ம வெப்சைட்டை. நம்ம வெப்சைட் எப்படி இருக்கணும், ரெஸ்பான்சிவா இருக்கணும், அதே டைம்ல நம்மளுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கணும். சோ இதை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட சைட்ல இந்த வெப்சைட்டை எடுத்து வச்சுட்டே நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நேவ் பார் வேணும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நேவ் பார் கிரியேட் பண்ணலாம். நேவ் பார்ல ஐகான். ஓகே, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்கேஸ் நான் ப்ராஜெக்ட்னு வரும்போது நான் என்னையே அறியாம கொஞ்சம் ஸ்பீடா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, முடிக்கணும் அப்படிங்கறதுனால நான் வந்து என்ன செஞ்சிருவேன், கொஞ்சம் சம்டைம்ஸ் ஸ்பீடா போனாலும் ஸ்டாப் பண்ணி நிறுத்துங்க, ஸ்பீடா போறீங்க, கொஞ்சம் ஸ்லோவா போங்கன்னு சொல்லிடணும். ஓகேவா? நீங்க கிளாஸ் நடத்தும் போது இன்டர் பண்ணி சொன்னாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த நேவ் பார் கிரியேட் பண்ண போறோம். சோ இந்த நேவ் பார்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஷாப், அந்த வெப்சைட்டுக்கு வந்து நேம் அண்ட் தென் நம்ம வந்து லோகோ ரெண்டு செட் பண்ண போறோம். இங்கேயும் ஒரு லோகோ இருக்கு அண்ட் தென் இங்க வந்து ஹோம் நியூ அரைவல்ஸ்னு இருக்கு. ஓகே, இத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சோ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, எடுத்த உடனே இந்த சைட்ல ஒரு லோகோ இருந்துச்சு, அப்படிதானே? இந்த பேக் லோகோ, ஷாப்பிங்ல பேக் லோகோ மாதிரி இருக்கா. இந்த லோகோ எனக்கு வேணும். எப்படி கொண்டு வரலாம் நம்ம வெப்சைட்ல அப்படின்னா, நான் இங்க கொடுத்துருக்கேன்ல லிங்க், ரிலே, ஸ்டைல் ஷீட், இந்த மாதிரி ஃபாண்ட் ஆசம் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இந்த லிங்கை நீங்க வந்து உங்களோட வெப்சைட்ல காப்பி பண்ணி போடணும். எங்க இருந்து எடுக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க போயிட்டு இந்த W3 ஸ்கூல்ஸ் டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இல்லைன்னா W3 ஸ்கூல்ஸ்னு கூட வேண்டாம். ஃபாண்ட் ஆசம் CDN லிங்க் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வரும். ஓகே, கொஞ்சம் நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் a minute. சோ அதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா லிங்கை காப்பி பண்ணி போடுறீங்க. பட் நான் இங்க என்ன பண்றேன்னா உங்களுக்கு சாட் பாக்ஸ்லயே இந்த லிங்கை கூட போட்டுறேன். ஓகே, உங்களுக்கு சாட் பாக்ஸ்லயே போடுறேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க போயிட்டு இது பண்ணிக்கலாம். அந்த இதுல இருந்து கூட லிங்க் எடுத்துக்கலாம். அது நெட் ஸ்லோவா இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு சாட் பாக்ஸ்ல லிங்க் போடுறேன். ஓகே, சோ இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களோட வெப்சைட்ல போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெடர் ஃபுட்டர் வச்சு லே அவுட் வச்சுதான் நம்ம செய்ய போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம நேவ் பாரை எதுக்குள்ள வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கா ஹெட்டிங்கே அதுதான், அப்படிதானே? டாப்ல இருக்கு. சோ அதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா ஹெட்டர். சோ ஹெட்டருக்குள்ள நான் ஒரு ஹெட்டர் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்டர் இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், கோடிங்ல அது பெருசா எந்த டிஃபரன்ஸும் கிரியேட் பண்ண போறது இல்ல. பட் நமக்கு நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது நம்மளோட கோடு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி நான் இந்த ஹெட்டர் இது வந்து யூஸ் பண்றேன். ஓகேவா? ஓகே, சோ அதுக்குள்ள நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா
இந்த லிங்க் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் தென் நம்ம லோகோஸை எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ அப்போ வரும்போது நான் உங்களுக்கு எப்படி லோகோஸை யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். பட் இனிஷியலா நீங்க வந்து இந்த இதுல லோகோஸ் யூஸ் பண்ண போறீங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த லிங்கை மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? வந்துச்சா வரலையா? ஓகே. இதுல போயிட்டு அந்த லிங்கை நான் எங்கேருந்து எடுத்தேன்னு சொல்றேன். ஃபாண்ட் ஆசம் இன்ட்ரோன்னு சொல்லிட்டு நீங்க W3 ஸ்கூல்ஸ்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அங்கேயே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த லிங்கா அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டாலும் ஓகே, இல்ல நான் சாட் பாக்ஸ்ல போட்டதை போட்டாலும் ஓகே. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லிங்கை போட்டுட்டோம். ஸோ தென் நேம் பார் தானே. ஸோ நான் என்ன பண்றேன்னா ஒரு டிவ் ஓபன் பண்ணி அந்த டிவ்வுக்கு வந்து என்ன கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன்னா கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல என்ன இருந்துச்சு, ஒரு லோகோ இருந்துச்சு அப்படிதானே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த லோகோவை தான் நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ அதை என்ன பண்ணிக்கிறேன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், நீங்க வந்து எப்போதுமே டிவ் யூஸ் பண்ணி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிவ் யூஸ் பண்ணி பழகுறது ஒரு நல்ல ஹேபிட். நமக்கு நல்ல கிளியரா நம்மளோட கோட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டிவ்ல நம்ம என்னெல்லாம் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த லோகோ பிளஸ் அந்த ஷாப்போட நேம் இது ரெண்டுத்தையும் நான் இந்த டிவுக்குள்ள வைக்க போறேன். ஸோ அதை நான் காமனா என்னன்னு கொடுத்துக்கிறேன்னா கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு லோகோ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த டிவுக்கு நேம் வந்து கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு லோகோன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஐகான், இந்த பேக் ஐகான் மாதிரி இருக்கா, ஸோ அந்த பேக் ஐகானை கொடுக்க போறேன். ஸோ பேக் ஐகானுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னா நீங்க போயிட்டு இவ்வளவு நேரம் நம்ம லிங்க் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டோம். ஐகான் வர்றதுக்கு லிங்க். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபாண்ட் ஆசம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாண்ட் ஆசம் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட் வரும். இதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இங்க போயிட்டு சர்ச் பண்ணணும். ஓகேவா? நீங்க தான் ஐகான் சர்ச். இங்க போயிட்டு ஐகான்ஸ்குள்ள போங்க. ஐகான்ஸ்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன லோகோ வேணும், உங்க கார்ட் ஷாப்பிங் பேக்னு சர்ச் பண்ணிக்கனா. ஸோ அந்த மாதிரி நீங்க இப்ப ஷாப்பிங் பேக் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் பேக் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் இதுலேருந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ப்ரோலாம் பார்க்காம சும்மா அதை ஓகே நீங்க காப்பி பண்ணி தான் போடுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த இதுலேருந்து இப்போ நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா? ஸோ இதுல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படி இந்த கிளாஸ் நேமை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த சாலிடு பேக் ஷாப்பிங் இருக்குல்ல, இதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு என்ன லோகோ வேணுமோ அதை நீங்க சர்ச் பண்ணிட்டு அதோட கிளாஸ் நேம் அந்த லோகோக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதோட கிளாஸ் நேம் அதுவே ஷோ பண்ணும். அதோட கிளாஸ் நேமை மட்டும் இங்க நீங்க காப்பி பண்ணி போட்டீங்கன்னா முடிஞ்சிடும் வேலை. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பண்ணிடுறேன். அங்க போயிட்டு இல்லைன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டாலும் ஓகே. அது அப்படியே தான் காப்பி ஆகும். ஸோ அதனால அப்படியே கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இப்போ வேற ஏதாவது லோகோஸ் லைக் இப்போ எனக்கு அந்த சைட்ல கார்ட்னு ஒன்று இருந்துச்சா, ஸோ கார்ட் லோகோ வேணும் அப்படின்னா நான் இங்க என்ன சர்ச் பண்ணுவேன்னா கார்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுவேன். ஓகேவா? கார்ட்னு சர்ச் பண்ணா இந்த மாதிரி கார்ட் வரும். உடனே நான் என்ன பண்ணிக்கலாம்னா கார்ட்டை சூஸ் பண்ணி அதை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எங்களுக்கு என்ன ஐகான்ஸ் வேணும்னாலும் இந்த ஃபாண்டாசம் வெப்சைட்ல போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து இன்பில்ட்டா நம்ம இப்ப காப்பி பண்ணி போட்டோம்ல இந்த லிங்க்குள்ள இருக்கும் நேம்லாம். ஆனா நம்மளால எல்லா நேமையும் மனப்பாடம் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஃபாண்டாசம்குள்ள போயிட்டு கிளாஸ் நேம் நமக்கு தெரியாது அதுக்கு என்ன கிளாஸ் நேம் இன்பில்ட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் நேம் நீங்க மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வராது, அந்த ஐகான்ஸ் வராது. ஸோ அதனால இந்த வெப்சைட்ல இருந்து காப்பி பண்ணி போட்டுக்கணும். இதான் ஐகான்ஸ் காப்பி பண்ணி போடுறதுக்கு நமக்கு ரூல். ஓகே. ஸோ இப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி வச்சுக்கிறேன் சைட் பை சைட். ஸ்லோவா தான் போறேன். ஓகே. இங்க நமக்கு வந்து ஐகான் வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஐகான் வந்துருச்சா. இப்போ அடுத்து நமக்கு என்னென்ன இருந்துச்சு, மை ஷாப் அப்படின்னு ஒரு வேர்ட் இருந்துச்சா. ஓகே.
ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேராகிராஃப் டேக்ல கொடுத்துக்கலாம். ஓ சாரி, அதை வந்து இந்த டிப்புக்குள்ளேயே கொடுத்துக்கலாம். ஐகான் அண்ட் தென் அது பக்கத்திலே நமக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ரீ டேக்ல வந்துட்டு நம்ம என்ன வச்சுக்கலாம்னா இந்த மை ஷாப் அப்படின்னு ஒரு வேர்டு இருந்துச்சா, ஸோ மை ஷாப். ஓகேவா, இப்படிதானே இருந்துச்சு. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போதைக்கு இதை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மை ஷாப் ஐகான்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்ல இப்போதைக்கு இருக்கட்டும், நம்ம ஃபர்ஸ்ட் நேம் பாரை முடிச்சுட்டு அண்ட் தென் நம்ம அதுக்கப்புறம் கீழே இதுக்கு வரலாம். ஓகேவா, ம் ஓகே. இந்த சைட்ல எல்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அண்ட் தென் இங்கெல்லாம் என்ன இருக்கு, ஹோம் நியூ அரைவல்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா நேவ் பார்ல நம்ம யூஎல் லிங்கா கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யூஎல் டேக் அப்படின்னு ஒன்று ஓபன் பண்ணுவோம். அப்படிதானே, அது யூஎல் டேக்குள்ள எல்ஐ டேக்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு லிங்கா கொடுப்போம். வழக்கமா நேம் பார் கிரியேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது எல்லாமே லிங்க்ஸ் அப்படிதானே, ஸோ அதனால இங்க நான் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு நேம் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹோம் ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, ஹோம்னு இருந்துச்சா, ஸோ நான் வந்து ஹோம்னு கொடுத்துக்கிறேன். ஹெச்ஆர்இஎஃப் குள்ள இப்போதைக்கு ஹேஷ்ன்னு கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஹோமை கிளிக் பண்ணா வேற ஒரு பேஜ் படுற மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் இங்க வேற ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அந்த பேஜோட பார்த்து அதோட லிங்கை இங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ எனக்கு 3 விஷயம் இருந்துச்சு. ஒன்னு ஹோமு, இன்னொன்னு வந்துட்டு நியூ அரைவல்ஸ். ஓகே, நியூ அரைவல்ஸ் ஒன்று இருந்துச்சு. அண்ட் தென் வேற என்ன இருந்தது, ஷாப்பு, கான்டாக்ட் அண்ட் தென் இன்னொரு ஒரு லோகோ. ஷாப் அண்ட் தென் கான்டாக்ட். ஓகே, ஸோ அடுத்து அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஷாப்பிங் கார்ட் லோகோ மாதிரி இருக்கா, ஸோ அதையும் நீங்க இதே மாதிரியவே கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி கொடுத்துட்டு இந்த ஏ டேகுக்குள்ள நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், கான்டாக்ட்னு வச்சிருக்கோமா, ஐ மீன் ஏதோ ஒரு இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஏ டேக்குள்ள நம்ம இங்க ஹோமு அரைவல்ஸ் அப்படின்னு இருந்ததுனால இந்த டெக்ஸ்ட நம்ம கொடுத்தோம். பட் இங்க நமக்கு என்ன இருக்குன்னா இந்த ஐகான் இருக்கு. சோ அந்த ஐகான நீங்க வந்து நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல இந்த ஐகான் கொடுத்தோம்ல, அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த ஐகானை அங்க கொடுத்துக்கோங்க. ஓகே, சிம்பிள். அவ்வளவுதான், இந்த ஐகானை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன மாதிரி இருக்கு, ஓகே இப்போ நமக்கு எல்லாம் ஷோ ஆயிட்டு. இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ இனிஷியலா இப்ப எல்லாத்தையுமே நம்ம கொடுத்தாச்சு. இப்ப நம்ம வந்து அடுத்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸ்பீடா போற மாதிரி இருக்குன்னா சொல்லிருங்க. ஓகே, சோ அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஸ்டைல் டேக்ல போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 2 ஐகானும் அந்த இதுவும் மட்டும் கலர் வந்து என்ன கலர்ல இருக்குன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கா, சோ அது ரெண்டுத்துக்கும் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா, சோ இது ரெண்டுத்துக்கும் இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ண போறேன். இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா நீங்க அதுக்கு ஒரு தனி கிளாஸ் நேம் கொடுத்து கூட பண்ணலாம். சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி அதுக்கு கலர்ஸை மாத்திக்கிறேன். ஓகே, கலர் கொடுத்துக்கிறேன். இந்த 2 ஐகான்ஸ் மட்டும் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஆரஞ்சு கலர்லயே கொஞ்சம் எக்ஸாக்ட் அவங்களோட ஆரஞ்சு வேணும் நமக்கு. ஓகேவா, இல்ல நமக்கு ஆரஞ்சு மாதிரியே இல்ல. ஓகே, அதை மட்டும் நான் என்ன பண்றேன்னா அந்த கலரை மட்டும் இப்போதைக்கு ஓகே நம்ம கலரை மட்டும் மாத்தி அதுல இருந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஐ திங்க் இவ்வளவுதான், இந்த 225 ரேஞ்ச்ல தான் நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சரி, let's see.
ம், இது என்ன கலர் வருதுன்னு ஓகே பார்க்கலாம். ஓகே தானே இந்த கலர்? இதே கலர், இதே மாதிரி கலரை நம்ம அந்த ஐகான்ஸ்க்கும் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஐகான்ஸ்லயும் போட்டுருங்க. ஓகேவா? இந்த ஐகான்ல. ஓகே. ஸோ இந்த ஐகான்ல இதையும் நான் இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம ஃபைனலா என்ன பண்ணணும்னா சைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரணும். ஓகே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேவ் லிங்க்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஓகேவா? இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிட்டு அண்ட் தென் இதெல்லாம் போல்டுல மாத்தலாம். இந்த நேவ் பாருக்குள்ள உள்ளது எல்லாத்தையும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாமா? பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு வித் ஹைட் இதெல்லாம் கொடுத்தானா நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த பேக்ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் ஒரு சின்ன ஒரு லைட்டா அந்த கலர் தெரியுதா? இந்த பேக்ரவுண்ட் நமக்கு வரணும். இப்படிதானே? ஃபர்ஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு அந்த பேக்ரவுண்டுக்குள்ள இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த பேக்ரவுண்டுக்குள்ள எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு அப்புறம் பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இதுக்கு என்ன கிளாஸ் நேம் வச்சிருக்கேன்? நேவ்னு கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். இந்த ஓவரால் இந்த ஹெட்டருக்குள்ள உள்ள இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் என்ன வச்சிருக்கேன்னா நேவ்னு கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். இந்த டாக் ஆக்சுவலி இதுக்குள்ளதான் இருக்கணும். அந்த நேவுக்குள்ளதான் இருக்கணும். ஓகேவா? அப்பதான் கரெக்டா இருக்கும். சாரி. இந்த யூஎல் டேக் இருக்குல்ல, இது எல்லாமே அந்த நேவ் அப்படிங்கிற டேகுக்குள்ளதான் இருக்கணும். மாத்திக்கிட்டேன். ஏன்னா நம்ம இப்ப காமனா ஸ்டைல் பண்ண போறோம். எல்லாத்தையுமே அந்த நேவ்ல உள்ள ஐட்டம்ஸ் தான் ஸ்டைல் பண்ண போறோம். இந்த யூஎல் டேக் நான் கொடுத்தேன்ல, இதுவும் எதுக்குள்ளதான் இருக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் நேவ்னு கிரியேட் பண்ணி வச்சுக்கல, அந்த நேவுக்குள்ளதான் இருக்கணும். அந்த நேவுக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த லோகோவும் அண்ட் தென் அந்த மை ஷாப் அந்த லெட்டரும் அவங்களோட டைட்டில் நேமும் அண்ட் தென் கீழே வந்து அந்த நேவ் லிங்க்ஸ் இது எல்லாமே நேவ் அப்படிங்கிற டிப்புக்குள்ளதான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் நான் இப்போ இத ஸ்டைல் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னோம்? பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னு சொன்னோம். இந்த நேவ் பாருக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு இந்த ஆன்டிக் ஒயிட் கொடுத்துக்கலாமா? அந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் டஸ்கியா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த கலர் தான் இருந்தது. ஸோ இப்போ இது வந்துட்டு இவ்வளோ பெருசா இருக்கா? ஸோ நான் வித்தையும் இதையும் குறைச்சிக்கிறேன். ஹைட்டை வந்து குறைச்சிக்கிறேன். ஓகேவா? இவ்வளோ பெருசா இல்ல. ஹைட் வித்து கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஹைட்டை வந்துட்டு ஒரு 60 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே. 60 பிக்சல் கொடுத்தா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. இதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. ஓகே. இந்த ஹைட் தான் இருக்கு. ஓகே. இந்த ஹைட் இருக்கட்டும். கலர் கொஞ்சம் வேரியண்டா வந்தா பிரச்சனை இல்ல. அது உங்களோட விஷ் தான். கலர் வந்து எப்படி கூடனாலும் கொடுக்கலாம். ஓகே. அண்ட் தென் வித் வந்துட்டு என்னன்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னா 100%. அதை ஆல்ரெடி 100% ஆக்கிள் பண்ணிருக்கு. இருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம 100% கொடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நேவ் லிங்க்ஸ் எல்லாம் ஸ்டைல் பண்ணணும்ல. ஸோ நேவ் லிங்க்ஸ் எல்லாம் ஸ்டைல் பண்ணணும். இது எல்லாத்தையுமே ஸ்டைல் பண்ணணும். ஸோ அதை நம்ம இந்த நேவ் லிங்க்ஸ் எல்லாம் ஸ்டைல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இங்க கொடுத்துருக்கோம்ல கிளாஸ் நேமு நேவ் லிங்க்ஸ்னு. ஸோ அது எல்லாத்தையுமே காமனா ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ எதை நீங்க நேவ் லிங்க்ஸ் ஆக்சஸ் பண்ணணும், எதை ஸ்டைல் பண்றதுக்கு நேவ் லிங்க்ஸ் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நீங்க இந்த ஹோம் நியூ அரைவல்ஸ் அந்த டெக்ஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர போறீங்க அப்படின்னா நீங்க ஆங்கர் டேக் ஆக்சஸ் பண்ணி, அதாவது இந்த ஏ டேக் ஆக்சஸ் பண்ணி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். இல்ல நீ ஓவராலா இதுல உள்ள எல்லா லிங்க்ஸுக்கும் காமனா ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க நேவ் லிங்க்ஸை ஆக்சஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுல வந்து ஒரு மாதிரி டைப் வந்து லிஸ்ட் டைப் நன்னு கொடுப்போமா? அப்பதான் அந்த புல்லட்டின் பாயிண்ட்ஸ் போகும். அப்படிதானே? ஸோ லிஸ்ட் டைப் நன்னு கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் எப்படி டிஸ்பிளே ஆயிருக்கு? கீழே கீழே டிஸ்பிளே ஆயிருக்கு. இதை எனக்கு வந்துட்டு சைட்ல பக்கத்துல பக்கத்துல டிஸ்பிளே ஆகணும்னா நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவேன்? டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? ஏதோ ரோ மாதிரி டிஸ்பிளே ஆயிருக்கு தானே? வெர்டிகலா. எனக்கு ஹாரிசாண்டலா டிஸ்பிளே ஆகணும் இந்த மாதிரி.
இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? கிட்ட அப்பப்போ நான் கொஸ்டின் கேட்பேன். ஓகேவா? என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? டிஸ்ப்ளே கிரிட்டா? கிரிட்னா நீங்க ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல பிரிண்ட் பண்றதுக்கு. நமக்கு ஜஸ்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் வேண்டாம். ஹாரிசாண்டலா பிரிண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். கீழ கீழ இருக்கிறத ஹாரிசாண்டலா டிஸ்ப்ளே பண்ணணும். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்? ஆ, குட். இந்துமதி என்னமோ சொன்னீங்க? ஒன்றும் இல்லை மேம். வெரி குட். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணா என்ன பண்ணும்? இந்த மாதிரி கீழே கீழே பிரிண்ட் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஹாரிசாண்டலா பிரிண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இப்படி கீழே கீழே இருக்கிறதெல்லாம் இப்படி இந்த மாதிரி பக்கத்துல 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 பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்றேன். ஓகே. நம்ம நேபார் யூஸ் பண்ணும்போதே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணியிருப்போம் ஆக்சுவலி. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனிவேஸ். ஸோ டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே. நான் ஸ்லோவா போறேன். உங்களுக்கு புரியாம போயிடக்கூடாதுங்கிறதுனால. ஓகே. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கீழ கீழ இருந்ததெல்லாம் பக்கத்துல பக்கத்துல வந்துருச்சு. பட் ஸ்டில் இப்ப நமக்கு என்ன மிஸ் ஆகுதுன்னா, கேப் மிஸ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நடுவுல கேப் குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ கேப் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணாம உங்களால எலமெண்ட்ஸ்க்கு நடுவுல கேப் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்படிதானே? ஸோ அதனால டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணாதான், இல்ல ஃப்ளெக்ஸோ இல்லன்னா கிரிட் யூஸ் பண்ணாதான் எலமெண்ட்ஸ்க்கு நடுவுல வெயிட் a minute. சாரி, நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். அகைன் நான் உங்களுக்கு ரீஜாயின் பண்ணிட்டு இது பண்றேன். ஓகே. வெயிட் a minute. ஓகே. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலி? இது கேப் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஓகே. சாரி, ஒரு சின்ன இன்டரப்ஷன்.
ஓகே. ஸோ வந்து நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, கேப் கிரியேட் பண்ணிட்டோம். பட் நமக்கு வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இங்கன கொண்டு வரணும். பிளஸ் அதோட ஸ்டைல்ஸையும் அண்ட் தென் ஃபாண்ட்டையும் மாத்தணும். அப்டிதானே? ஸோ 2த்தையும் இப்ப நான் இப்போதைக்கு நம்ம மாத்திர்லாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து கேப் மாத்துறோம். அதுக்கு அடுத்து நான் என்ன குடுக்குறேன் அப்டின்னா, அதோட ஃபாண்ட்டையும் ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸு இதெல்லாம் மாத்தணும். ஃபாண்ட் ஃபேமிலி என்ன குடுக்கலாம் அப்டின்னா, இந்த செகண்ட் ஒன் குடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் தென் ஃபாண்ட்டோட சைஸ் வந்துட்டு நம்ம வந்து ஆம் சைஸ் வந்து 20 பிக்சல் குடுத்துக்கலாம். ஓகே. ஃபாண்ட்டோட சைஸ் 20 பிக்சல். ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணியாச்சு. வேற என்ன சேஞ்ச் பண்ணணும்? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அது வந்துட்டு நீங்க வந்து ஏ டேக்ல தான் போய் அப்ளை பண்ணணும். ஓகே. நீங்க வந்து இந்த லிங்க் இருக்குல்ல ஓகே. இது வந்து ஓவரால் அப்ளை பண்றது. இப்போ ஒவ்வொரு இடத்துல உள்ள லிங்க்க நீங்க கட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து அது எதோட ஃபீச்சர்? இந்த மாதிரி லிங்க் வர்றது, கீழ லைன் வர்றது வந்து எதோட ஃபீச்சர்னா, ஏ டேக்கோட ஆங்கர் டேக்கோட ஃபீச்சர். எனி டவுட்? ஸோ அது ஆங்கர் டேக்கோட ஃபீச்சர். ஸோ அதனால நான் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னுன்னு குடுத்துடுறேன். குடுத்தோனே எனக்கு என்ன ஆயிரும்? இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாமே அதோட டெக்கரேஷன் எல்லாம் நன் ஆயிரும். இப்ப நமக்கு வந்து ஃபைனலி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும். பிளாக் கலரா சேஞ்ச் பண்ணணும். இப்படிதானே? யாருக்காவது எதுவும் இஷ்யூ இருந்தா சொல்லிருங்க. ஓகே. இல்ல யாரோ பேசுற மாரி கேட்டுச்சு அதான். ஓகே. அண்ட் தென் அதோட கலர் என்னன்னு மாத்தணும் அப்படின்னா, பிளாக் கலரா சேஞ்ச் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் இதுக்குள்ள உள்ள மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்தோம். அண்ட் தென் கேப் குடுத்தோம். அதுக்கப்புறம் அதோட ஃபாண்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் அதோட ஃபாண்ட்டோட சைஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம். ஃபைனலி இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னுன்னு குடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எலமெண்ட்ட மூவ் பண்ணி இங்க கொண்டு போய் வைக்கணும். அவ்வளோதான். ஸோ அதான் நமக்கு இப்போதைக்கு வேலை. அதுக்கு என்னன்னா, இப்ப நீங்க அந்த நேவ் லிங்க்ஸ மொத்தமா எடுத்துட்டு போய் மூவ் பண்ண போறீங்க. ஸோ அந்த ஸ்டைல்ல நீங்க வந்து நேவ் லிங்க்ஸ்ல தான் குடுக்கணும். மூவ் பண்றதுக்கு. ஓகே. பட் இப்ப நீங்க என்ன பண்றீங்க? பொசிஷன்ஸ்குள்ள வாரீங்க. ஓகேவா? இப்ப எனக்கு என்ன ஆகணும்? இந்த வித்தின் திஸ் பாக்ஸ் அந்த பாக்ஸுக்குள்ள எனக்கு இந்த ஃபுல் நேவ் லிங்க்ஸையும் எடுத்துட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இத நீங்க தான் சொல்லப் போறீங்க. ஓகே. கோட பார்த்துக்கோங்க. வித்தின் திஸ் பாக்ஸ் இதான் நேவு. ஓகேவா? இந்த நேவுக்குள்ள இந்த நேவ் லிங்க்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் போடணும். என்ன பொசிஷன் யூஸ் பண்ணலாம்? எதுக்கு எந்த பொசிஷன் யூஸ் பண்ணலாம்? எனக்கு அந்த நேவுக்குள்ள இந்த நேவ் லிங்க்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் போடணும். அப்சல்யூட் பொசிஷன் யூஸ் பண்ணலாம். ஆ ஓகே. அப்சல்யூட் பொசிஷன் யூஸ் பண்ணலாம். எதுக்கு அப்சல்யூட் குடுக்கணும்? எதுக்கு வந்து ரிலேட்டிவ் குடுக்கணும்? நேவுக்கு ரிலேட்டிவ் கொடுக்கணும். ம். அதுக்கு கீழே உள்ள நேவ் லிங்க்ஸ் வந்து அப்சல்யூட். ஓகே. சூப்பர். வெரி குட். எல்லாரும் அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் எமோஜி போட்டுருங்க. சூப்பர். வெரி குட். ஓகே. ஸோ ஓகே. வெரி குட். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேற யார்கிட்டயாவது கொஸ்டின் கேட்பேன். ஓகே. அண்ட் தென் இதுக்கு வந்து என்ன சொன்னாங்க? அப்சல்யூட் போட சொன்னாங்க. ஓகே. ஸோ போட்டாச்சு. இப்போ இப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? இப்போதைக்கு ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கா? எந்த சேஞ்சுமே நடக்கல. எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒன்ஸ் எதை யூஸ் பண்ணணும்? லெஃப்ட்லேருந்து 500 பிக்சல் மூவ் பண்ணிட்டு, மார்ஜின் டாப்லேருந்து ஒரு 100 பிக்சல் அந்த மாதிரி மூவ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு நம்ம வந்து இன்லைன் ஸ்டைல்ஸ்குள்ள போகணும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, லெஃப்ட்லேருந்து 500 பிக்சல் மூவ் பண்றேன். ஏன்னா அந்த எலமெண்ட் வந்துட்டு கொஞ்சம் லெஃப்ட்லேருந்து 500 பிக்சல் தள்ளி இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ இதுக்குள்ள எனக்கு கொண்டு வரணும். அப்படிதானே? ஸோ நம்ம அத கொண்டு வரலாம்.
இது ரெண்டுத்தையும் ஒரே டிவ்ல தானே வச்சிருக்கோம். ஆமா. அண்ட் தென் நேவ் லிங்க்ஸ் அதுக்குள்ள உள்ள ஏ டேக் ஆங்கர் டேக் வச்சிருக்கோம். டாப்ல இருந்து தள்ளிட்டோம். ஓகே. ரிலேட்டிவ் அப்சல்யூட் யூஸ் பண்ணியாச்சு. டாப்ல இருந்து 0 பிக்சல் அப்படி மூவ் பண்ணும். யூஸ்வலி கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். நியூ லிங்க்ஸ் ஓகே. நீங்க பேடிங் கொடுத்துக்கலாமா? பேடிங் வந்துட்டு 10 பிக்சல் and then 20 பிக்சல். ஓகே. ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டை மட்டும் கொஸ்டின் அப்சல்யூட் ரிலேட்டிவ் கொடுத்தாலே டாப்லேருந்து மூவ் ஆகணும். ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 60 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நான் டாப்ல இருந்து பேரண்ட் அண்ட் தென் அதுக்கு கீழே அதோட சில்ட்ரன் தான். லோகோன்னு ஒன்று இருக்கா? ஓகே, அதையும் அப்சல்யூட் கொடுத்துருக்கோம். அது மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு நிமிஷம் இதை நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னன்னா ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? லெஃப்ட்லேருந்து 500 பிக்சல் மூவ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண ஃபர்ஸ்ட்டு கீழே இருந்துச்சு அந்த எலமெண்ட் அப்படிதானே? ஸோ கீழே இருந்துச்சு 10 பிக்சல் மூவ் பண்ணியிருக்கேன். 5 பிக்சல் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பிஃபோர் நான் லெஃப்ட் 500 பிக்சல் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த எலமெண்ட் எப்படி இருந்துச்சு? கண்ட்ரோல்/ கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருந்துச்சு அந்த எலமெண்ட். நமக்கு எப்படி வேணும்? அந்த எலமெண்ட் அதுக்குள்ள வேணும், மூவ் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு வேணும். அப்போ எனக்கு என்ன வச்சுக்கலாம்னா இது வந்துட்டு அந்த பாக்ஸு நேம் பாரு. ஸோ அதை பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துருக்கோம். அதுலேருந்து ஒரு பாதி அளவுக்கு எனக்கு தள்ளி வரணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லெஃப்ட்லேருந்து 500 பிக்சலும் அண்ட் தென் டாப்லேருந்து ஒரு 10 பிக்சல் அல்லது ஒரு 5 பிக்சல் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். லெஃப்ட்லேருந்து 500 பிக்சல் அண்ட் தென் டாப்லேருந்து 5 பிக்சல் போதும். அப்போதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ டாப்லேருந்து 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். லெஃப்ட்லேருந்து 500 பிக்சல் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடில் உள்ள இந்த லோகோவை ஸ்டைல் பண்ணணும். லோகோ அண்ட் தென் அந்த மை ஷாப் அப்படிங்கிற நேம். இதை ஃபுல்லாகவே நம்ம மேக்ஸிமம் எதை வச்சு ஸ்டைல் பண்ணுவோம் அப்படின்னா இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி தான் ஸ்டைல் பண்ணுவோம். ஓகே, இதை நான் எடுத்துடுறேன். இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி தான் ஸ்டைல் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இனிஷியலா இங்க எப்படி இருக்கு? இப்போவாது கரெக்டா சொல்லுங்க. ஓகேவா எல்லாரும்? ஓகே. இங்க பேக் அண்ட் தென் இங்க வந்துட்டு மை ஷாப் பக்கத்துல இருக்கு. பட் இங்க எப்படி இருக்கு? மேல பேக் கீழே மை ஷாப் இருக்கு. இப்போ என்ன யூஸ் பண்ணணும் டிஸ்ப்ளே பண்றதுக்கு? எதை ஆக்சஸ் பண்ணி நேவ் ஆக்சஸ் பண்ணி அதுல டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கலாம். நேவ் ஆக்சஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாமே டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் ஆயிரும்ல. எனக்கு வந்து அந்த லோகோவும் அதுக்கப்புறம் அது பக்கத்துல உள்ள அந்த மை ஷாப்பும் மட்டும்தான் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ல வரும். div class logo. லோகோ. Class logo. ஓகே, வெரி குட்.
ஸோ 2 பேருக்கும் ஒரு அப்ரிசியேஷன் எமோஜி போட்டுடலாமா? ஓகே. ஸோ குட். ஓகேவா? இந்த மாதிரி என்கேஜிங்கா ஆன்சர்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு. அதனால தான். ஓகேவா? யாருமே ஏன் அப்ரிசியேஷனே போடல? வெரி குட். ஓகே. ஸோ ஆக்சஸ் பண்ணியாச்சு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் போட்டுட்டு அண்ட் தென் அதுக்கு நடுவுல என்னன்னா அது வந்துட்டு ஆம், கொஞ்சம் லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படிதானே? கொஞ்சம் லைட்டா லெஃப்ட்ல இருந்து. இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒட்டி இருக்கா லெஃப்ட்ல இருந்து. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அத லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இன்னும் நீங்க செட்டில் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தான் அத கொஞ்சம் இன்லைன் ஸ்டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணி, கொஞ்சம் அந்த பேக்க கொஞ்சம் பெருசாக்கி, இங்கன கொண்டு வரணும். ஓகேவா? சைஸ பெருசாக்குனோம்னா செட் ஆயிரும். பேக்கோட சைஸ பெருசாக்கணும்னா. ஓகே. ஸோ இத டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு வச்சுட்டு, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பொசிஷன் அப்சல்யூட்ன்னு குடுத்து, அந்த எலமெண்ட்ட கொஞ்சம் மார்ஜின்லேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணணும். ஓகேவா? அந்த நேவ் பாரோட மார்ஜின்லேருந்து மூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட்லேருந்து ஒரு 10 பிக்சல் அந்த எலமெண்ட்ட மூவ் பண்றேன். ஏன்னா, அது ரொம்ப ஒட்டி இருக்கு ஓரத்துல. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், பொசிஷன் அப்சல்யூட் குடுத்து அந்த எலமெண்ட்ட ஒரு 10 பிக்சல் மூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் இப்ப அடுத்து வந்து போறேன். ஸோ அடுத்து என்னது அப்டின்னா, அந்த எலமெண்ட்ட கொஞ்சம் பெருசாக்கி ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன போறோம்னா, இன்லைன் ஸ்டைல் போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த ஐகான். ஓகே. நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் டவுட்னா கேளுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஐகான் என்ன இருக்குன்னா, டாப்லேருந்து கீழ இறங்கி இருக்கு. அண்ட் தென் அதோட சைஸும் பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, டாப்லேருந்து கொஞ்சம் கீழ இறக்கி சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, அ ஆ அந்த எலமெண்ட்ட சைஸ மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து சைஸ். ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணியே நீங்க லோகோவா இருக்கே, அதுக்கு எப்படி சைஸ் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு டவுட் வரும். நீங்க வந்து ஃபாண்ட் சைஸ்ன்னு குடுத்தாலே நமக்கு என்ன ஆகும்? அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இங்க எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே. சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து அத கொஞ்சம் டாப்லேருந்து மட்டும் கீழ இறக்கணும். அப்படித்தானே? ஸோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த டாப்லேருந்து இத நான் ஏன் இங்க காமனா குடுக்கல அப்டின்னா, காமனா குடுத்தேன்னா எனக்கு மை ஷாப்புக்கும் அப்ளை ஆகும். லோகோக்கும் அப்ளை ஆகும். எனக்கு லோகோவ மட்டும் தான் சைஸ இன்கிரீஸ் பண்ணி இது பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன்னா, ஃபாண்ட் சைஸ இங்க இங்க நல்லா தெரியுதுல்ல? ஃபாண்ட் சைஸ இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அத வந்து டாப்ல இருந்து கொஞ்சம் இறக்கணும். ஸோ டாப்லேருந்து எத்தன பிக்சல் இறக்கிக்கலாம்னா, ஒரு 5 பிக்சல் இறக்கலாம். எப்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. இங்க வந்து டாப் வந்து அப்ளை ஆகல. ஏன் அப்ளை ஆகல அப்டின்னா, ம் ஓவரால் நீங்க லோகோக்கு வந்துட்டு நீங்க டாப், லெஃப்ட் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அந்த லோகோல உள்ள அந்த எலமென்ட்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இங்க டாப் அப்ளை பண்ண முடியாததுனால, மார்ஜின் டாப் அப்ளை பண்றேன். மார்ஜின் டாப்னா அது என்ன பண்ணும்? இந்த இத மார்ஜினா எடுத்துக்கிட்டு, அதுலேருந்து 10 பிக்சல்னா, இந்த ஓவரால் ஸ்க்ரீன மார்ஜினா எடுத்துட்டு, அதுலேருந்து 10 பிக்சல் மூவ் ஆகும். அந்த மாதிரி மூவ் பண்றேன். ஓகேவா? ஏன்னா, இங்க டாப் அப்ளை பண்ண முடியாததுனால. ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ, அதனால நான் என்ன பண்றேன்னா, மார்ஜின் டாப்லேருந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லெட்ஸ் சி எத்தன பிக்சல் இருக்கு அப்படின்னு. ஓகே. 20 பிக்சல் பண்ணோம்னா மூவ் ஆயிடுச்சு. கீழ வந்துருச்சு. இப்ப நமக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒர்க் என்னது? இந்த மை ஷாப்ப டிசைன் பண்றது தான் நமக்கு நெக்ஸ்ட் ஒர்க். ஸோ நான் என்ன பண்றேன்னா, அந்த மை ஷாப்ப வந்துட்டு டிசைன் பண்ண போறேன். ஓகே. அந்த பேராகிராஃப் இருக்குல்ல, இதுக்கு இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஸ்டைல் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, இல்லன்னா இந்த மை ஷாப்க்கு மட்டும் கிளாஸ் நேம் வச்சு குடுத்து கூட நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே. கிளாஸ் இஸ் ஈக்குவல் டூ இதுக்கு வந்துட்டு என்ன வச்சுக்கிறேன்னா, நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஷாப்போட நேம்ல. ஸோ அதனால நேம் அப்படி டைட்டில் கிளாஸ் நேம் வச்சுட்டு, ஸோ அந்த நேம ஆக்சஸ் பண்ணி, அந்த நேமுக்கு வந்துட்டு ஃபாண்ட் சைஸ ஃபர்ஸ்ட்டு மாத்துவோம். ஓகேவா? ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. ஸோ நான் அதனால 25 பிக்சல் போடுறேன். லெட்ஸ் சி அது எத்தன பிக்சல் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. ஓரளவுக்கு பெருசாயிடுச்சு. இன்னும் நம்ம ஃபாண்ட்டோட ஃபேமிலி மாத்தணும். அண்ட் தென் கேப் கிரியேட் பண்ணணும். ஓகே. இதுல வந்துட்டு கேப் மட்டும் 2த்துக்கும் இடையில கேப் வேணும்ல. 2 எலமென்ட்டுக்கு நடுவுல. ஸோ நான் கேப் மட்டும் என்னன்னு குடுத்துக்கிறேன்னா,
ஒரு 10 பிக்சல் கொடுத்தா ரொம்ப கேப் ஆயிரும்னு நினைக்கிறேன். 5 பிக்சல் கொடுத்துக்கலாமா? கொடுத்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்டுங்க நிறைய ஸ்க்ரீன் ஓபன் பண்ணிட்டு இருக்கறதுனால எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுது. சம்டைம்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறேன். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு 2 எலமெண்ட்டுக்கு நடுவுல கேப் கொஞ்சம் கிரியேட் ஆயிருக்கு. 5 பிக்சல விட இன்னும் கொஞ்சம் கேப் கிரியேட் ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், கேப் வந்துட்டு ஒரு 10 பிக்சல் கொடுத்து பார்க்கட்டுமா? ஓகே. ஸோ இந்த மாதிரி கேப் கிரியேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலி அந்த மை ஷாப்பை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதோட ஃபாண்ட்டோட ஃபேமிலியையும் சேஞ்ச் பண்ணிடலாம். எல்லா ஃபாண்ட் ஃபேமிலியும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? அங்க என்ன ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை பண்ணணும் அதே ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை பண்ணி ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ ஃபைனலி நம்ம ஆல்மோஸ்ட் இதே மாதிரி கொண்டு வந்துட்டோம். பேக்ரவுண்ட் கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. பட் இட்ஸ் ஓகே. இப்போ நம்மளுக்கு அடுத்த ஒர்க் என்னன்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது, அதாவது கிளிக் மீன்ஸ் கிளிக் இல்ல, ஹவர் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் கிரியேட் ஆகுது. அந்த எலமெண்ட்டுக்கு கீழே பார்டர் மட்டும் கிரியேட் ஆகுது. ஓகே. இதை நீங்க எப்படி பண்ணலாம்? ஒரு ஐடியா இருக்கா? ஹவர் ஆகும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் கிரியேட் ஆகணும். எப்படி பண்ணலாம்? நிறைய படிச்சிட்டோம். பார்டர்லாம் படிச்சிட்டோம். ஹவர் படிச்சிட்டோம். அந்த சிம்பிள் தான். நேவ் சொல்லுங்க. லிங்க்ஸ் ஹவர் போட்டுட்டு அதுல வந்து பார்டர் கலர் கொடுத்து நேவ் லிங்க்ஸ் ஹவர்னு போட்டுட்டு அதுக்குள்ள பார்டர் கலர் கொடுத்தா சேஞ்ச் ஆகும். ஓகே. சூப்பர். ஓகே. நீங்க சொல்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? வெரி குட். உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருங்க. ஓகே. சின்ன கரெக்ஷன் இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டு இது பண்ணலாம். ஓகே. வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா, அந்த ஏ டேக் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ஹவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படித்தானே? ஓகே. அப்படின்னு கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏ ஹவர் கொடுத்துட்டு பார்டர்ல என்ன வருது? பார்டரோட பாட்டம் வந்துட்டு 4 பிக்சல் சாலிட். அந்த ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடு மாதிரி. அந்த ஆரஞ்சு கலர் ஷேடு வந்து எதோட ஷேடு அப்படின்னா, எக்ஸாக்ட்லி நம்ம இந்த ஐகான்ஸ்லாம் வச்சிருந்தோம்ல, அந்த ஷேடை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்பதான் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதே ஷேடை அப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு அதை ஹவர் பண்ணும்போது எனக்கு இந்த கலர் மட்டும் ஷோ ஆகணும். ஓகே. நான் லிங்கை இப்போ ஹவர் பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஸோ அவங்க சொன்ன ஸ்டைலும் ஓகே தான். அப்ளை ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த நேவ் லிங்க் ஆக்சஸ் பண்ணி அதுக்குள்ள உள்ள ஏ டேக்கை ஆக்சஸ் பண்ணலாம். இல்ல டைரக்டா ஏ டேக்கை ஆக்சஸ் பண்ணலாம். வெரி குட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கீழே உள்ள அந்த இமேஜ் ஓகேவா? ஒரு இமேஜ் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த இமேஜ கூட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ கீழ உள்ள அந்த டெக்ஸ்ட் அண்ட் தென் ஒரு பட்டன் இருக்குல்ல, அத மட்டும் நீ கீழ கொண்டு வந்துரலாம். அப்புறம் அத எப்படி அலைன் பண்ணலாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ பை யுவர் ஃபேவரைட்ஸ் அண்ட் தென் இந்த ஷாப் இதெல்லாம் இருக்குல்ல, ஷாப் நோ அத மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். இமேஜ அட்டாச் பண்ணி எப்படி கொண்டு வர்றதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுக்கே 9:25 நான் ஆக்சுவலி இன்னைக்கு இந்த ஒரு பேஜ் முடிச்சிடணும்னு நினைச்சேன். கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இப்போதைக்கு நம்ம ஹெட்டர் முடிச்சாச்சு. நம்ம ஹெட்டர் ஆக்சுவலி என்னது? இந்த நேவ் பார். நேவ் பார் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கீழ உள்ள செக்ஷனுக்கு போறோம். அந்த இமேஜ் அந்த சைடுல அந்த பை யுவர் ஃபேவரைட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அத நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் சாம்பிளுக்கு நான் சும்மா ஷாப்பிங்னு சிம்பிளா நான் கிரியேட் பண்ண ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? நீங்க இதை விட கிராண்டா ஒரு நல்ல ஒரு லுக்ல இதை விட ப்ரொஃபஷனலா கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். நான் இது வந்து சிம்பிளா கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து செக்ஷன்ல வந்துட்டு எனக்கு என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கு இந்த செக்ஷன்ல.
ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு H1 டேக்ல தானே இருக்கு. இது வந்து எல்லாமே போல்ட்ல இருக்கு. இது பார்த்தோனே தெரியுது H1 டேக். ஸோ H1 டேக் இருக்கு. அண்ட் தென் கீழ வந்துட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கு. கீழ ஒரு பட்டன் இருக்கு. இமேஜ அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 எலமெண்ட்ட மட்டும் கொண்டு வரலாம். ஓகே. ஸோ அந்த டிவ்ல வந்துட்டு அ இந்த எலமெண்ட் எல்லாம் இருக்குல்ல, இந்த சைடுல உள்ள அந்த பை யுவர் ஃபேவரைட்ஸ் அத மட்டும் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா, ஆ அது வந்து ஆக்சுவலி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி இருக்கு. ஸோ இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கலாம். இல்லன்னா இன்ட்ரோன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரோன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, எனக்கு ஒரு H1 டேக்ல பை யுவர் ஃபேவரைட்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, பை யுவர் ஃபேவரைட்ஸ். ஃபேவரைட்ஸ் மட்டும் எனக்கு எதுல இருக்குன்னா, ஒரு தனி கலர்ல இருக்கு. ஸோ எனக்கு தனி ஓகே. இதுக்கு யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கு. அதுல எனக்கு பர்ட்டிகுலரா ஒரே ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அது எந்த டேக்ன்னு இருக்கும்? ஸ்பான் டேக். கோரஸ் சவுண்ட் கேக்குதே. யாரெல்லாம் சொன்னது? சரண்யா இந்தினி. வெரி குட். சூப்பர். ஓகே. கீப் இட் அப். நெக்ஸ்ட் வந்துட்டு அத வந்துட்டு ஸ்பான் டேக்ல குடுத்துக்கலாம். ஓகே. எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமா ஆன்சர் பண்ணலாம். ஓகே. ஓகே. பை யுவர் ஃபேவரைட்ஸ்ல ஸ்பான் டேக்க மட்டும் அத மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? ஃபேவரைட்ஸ மட்டும் ஸ்பான் டேக்ல குடுத்துக்கிட்டோம். ஏன் அப்டின்னா, அதுக்கு மட்டும் கலர் அப்ளை பண்ண போறோம். சோ அத என்ன பண்ணிக்கலாம்? ஸ்பான் டேக் உள்ள அத மட்டும் ஸ்டைல் அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? கலர் மட்டும் குடுத்துக்கலாம். ஓகே. என்ன கலர்? அப்டின்னா, இவ்ளோ நேரம் நம்ம எல்லாத்துக்குமே அந்த ஒரே ஆரஞ்சு தான். ஓகேவா? அப்பதான் கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஃப்ரண்ட் எண்ட் பொறுத்தவரைக்கும் நீங்க கலர்ஸ் காம்பினேஷன் எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் உங்களோட வெப்சைட் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். சின்னத்துல தனமா இல்லாம கொஞ்சம் ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். ரொம்ப எப்படி இருக்கும்னா, அழகா தான் இருக்கும். பட் வந்து ப்ரொஃபஷனலா இருக்காது. ஓகேவா? உங்களோட வெப்சைட் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கணும்னா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ணாம, காமனா ஒரே தீம்ல, ஒரே கலர்ல இப்ப அது ஒயிட் அண்ட் ஆரஞ்சு இருக்குன்னா, ஒயிட் அண்ட் ஆரஞ்சு தான் நீங்க லாஸ்ட் வரைக்கும் மெயின்டெயின் பண்ணணும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். ஓகேவா? சோ இதுல அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நான் அத பாத்து அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன். டைப் பண்ண முடியாது. ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கீழ வந்து அந்த பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு நான் இவ்ளோ நேரம் ஒரு இது வச்சிருந்தேன்ல, சோ அத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கு கீழ எனக்கு என்னென்ன இருந்துச்சுன்னா, ஒரு பட்டன் இருந்துச்சு. ஷார்ப் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருந்துச்சு. சோ அந்த பட்டன நாங்க குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஷார்ப் நவ். ம். ஓகே. ஷார்ப் நவ் பட்டன் குடுத்தாச்சு. இப்ப நான் அந்த பட்டனுக்கு வந்துட்டு கிளாஸ் நேம் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ஓகே. நான் கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். ஏன்னா நெறைய பட்டன்ஸ் வரும் இதுக்கப்புறம். சோ அதனால இதுக்கு வந்துட்டு இப்போவே நான் ஷார்ப் பட்டன வந்து ஷார்ட்டா பிடிஎன் குடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதோட டெக்ஸ்ட் நம்மளோட இது எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாத்துக்கலாம். ஓகே. இப்படிதான் பிரிண்ட் ஆயிருக்கு. எப்படி பிரிண்ட் ஆகும் நமக்கு இந்த மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் பை யுவர் ஃபேவரைட்ஸ்க்கு சைஸ் இன்கிரீஸ் பண்ணலாம். சின்னதா இருக்கா? சோ அத ஃபர்ஸ்ட் நம்ம சைஸ் இன்கிரீஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம பட்டன ஸ்டைல் பண்ணலாம். ஓகே. சோ பை யுவர் ஃபேவரைட்ஸ்க்கு வந்துட்டு சைஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு இன்லைன் ஸ்டைல்லயே பண்ணிக்கலாமா? ஏன்னா ஒரே ஒரு ஸ்டைல் தான். சோ அதனால இன்லைன் ஸ்டைல்லயே பண்ணிக்கிறேன். சோ ஸ்டைல் வந்துட்டு இன்லைன் ஸ்டைல்ல வந்துட்டு அந்த ஃபாண்டோட சைஸ நான் என்னன்னு பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 60 பிக்சல் எப்படி இருக்கும்னு பாத்துக்கிறேன். ஓகே தானே? கொஞ்சம் பெருசா இருக்கோ? 50 பிக்சல் பார்த்து பார்த்து குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. சோ இது ஓகேன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபாண்ட் ஃபேமிலியும் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா சரியா வந்துரும். நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ம் இது எல்லாத்துக்குமே எனக்கு ஃபாண்ட் ஃபேமிலிய சேஞ்ச் பண்ணணும். அப்படிதானே? சோ நான் என்ன பண்றேன்னா, காமனா இன்ட்ரோ அப்படின்னு ஒண்ணு ஓப்பன் பண்ணி, அ எல்லாத்தையும் இன்ட்ரோல தானே குடுத்துருக்கேன். இது எல்லாமே ஒரே டிவ்க்குள்ள தான் இருக்கு. இன்ட்ரோங்கிற டிவ். அதுக்குள்ள போயிட்டு நான் ஃபாண்ட் ஃபேமிலிய காமனா சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்ப நான் எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆயிரும். தனித்தனியா சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே.
இப்ப எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆயிடுச்சா? சோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப இன்னொரு என்னன்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல இது இருக்கு. இது செகண்ட் லைன்ல இருக்கு. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்க சின்னதா பிரேக் டாக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. லோயஸ்ட் பிரைஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கீழ வந்திருக்கா, பிரிண்ட் ஆயிருக்கா? சோ அதனால இங்க மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு பிரேக் டாக் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். சோ அதனால ஓகே. சோ இப்ப நம்ம கடைசியா என்ன ஸ்டைல் பண்ணோம்? பட்டன மட்டும் ஸ்டைல் பண்ணணும். பட்டன மட்டும் ஸ்டைல் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓ! சோ பட்டன ஸ்டைல் பண்றதுக்கு வந்து ஷார்ப் பட்டன்ல தானே இருந்தது. ஓகே. சோ அத வந்து நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஷார்ப் பட்டன். ஷார்ப் பட்டன நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துக்கலாம். பேக்கிரவுண்ட் கலர் நம்ம என்ன குடுப்போம்? இந்த கலர் தான். எல்லாத்துக்கும் அந்த ஆரஞ்சு கலர். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஓகேவா? ஓகே. சோ அடுத்து வந்துட்டு பேடிங் குடுத்துக்கலாம். பேடிங் வந்துட்டு 20 பிக்சல். 20 பிக்சல் பேடிங் குடுத்தா என்ன கிரியேட் ஆகும்? அப்படின்னா, பட்டன சுத்தி இந்த மாரி ஓகே. இந்த மாரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பார்டர் வச்சுக்கலாம். இல்லன்னா வேண்டாம்னா ஓகே. டெக்ஸ்ட்டோட கலர மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெக்ஸ்ட்டோட கலர என்ன பண்ணிக்கலாம்னா, கலர வந்துட்டு ஒயிட்டா மாத்திக்கலாம். ஓகே. அண்ட் தென் அதோட பார்டர் ரேடியஸ மாத்திக்கலாமா? இது பார்டர் ரேடியஸ் எப்படி இருக்கு? ஷார்ப்பா இருக்கு. அங்க எப்படி இருக்கு நமக்கு? இந்த மாதிரி ரவுண்டா இருக்கு. அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து அதோட டெக்ஸ்டோட சைஸும் வந்துட்டு பெருசா இருக்கு. கொஞ்சம் அந்த சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்டர் ரேடியஸ் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பெர்சன்டேஜ்லயும் குடுக்கலாம், பிக்சல்ஸ்லயும் குடுக்கலாம். ஓகே. நான் இங்க 20 பிக்சல்னு குடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே. இன்னும் கொஞ்சம் குடுக்கணும். ஸோ நான் ஒரு 30 பிக்சல் ஓகே. ஓகே. இந்த மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பட்டன் கொஞ்சம் சின்னதாகணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, 15 பிக்சல் குடுத்துக்கிறேன். ஓகே. இந்த கலர மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு மாரி டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ இத மட்டும் இப்போதைக்கு ஸ்டைல் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆல்மோஸ்ட் இதே மாதிரி கொண்டு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான். இத மட்டும் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த சைடு கொண்டு வரணும். ஓகேவா? சோ அத வேணா டாப்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணணும். மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து லைட்டா மூவ் பண்ணணும். ஜஸ்ட் அந்த இன்ட்ரோ இருக்குல்ல, இன்ட்ரோக்குள்ள போயிட்டு மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 100, 200 பிக்சல் மூவ் பண்ணிக்கிறேன். எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே. அதை விட கொஞ்சம் அப்போ ஒரு 150 பிக்சல் மூவ் பண்ணிக்கலாம். 150 பிக்சல். ஓகே. இதே மாதிரி வந்துருச்சா? இன்னும் என்ன பண்ணணும்? மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணணும். நான் என்ன பண்றேன்? அடுத்து அந்த இன்ட்ரோ, அதாவது இன்ட்ரோனா என்னது? அந்த ஓவரால் அந்த டிவ் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணல, அதே மாதிரி அந்த மொத்த எலமெண்ட்டையும் மூவ் பண்றதுக்காண்டி மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஒரு 50 பிக்சல் மட்டும் மூவ் பண்ணி பாக்குறேன். ஓகே. 50 பிக்சல் கூட அவங்க மூவ் பண்ணல. அதை விட கம்மியா தான் மூவ் பண்ணிக்கலாம். நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? 50 வந்து 30 மாத்திக்கிறேன். 30 பிக்சலா மாத்திக்கிறேன். ஓகேவா? சோ ஓகே. இத மூவ் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு வந்து சைடுல இமேஜ் மட்டும் அட்டாச் பண்ணுவோம். ஓகே. நம்ம நாளைக்கு அத பார்க்கலாம். சோ ஒரு நேவ் பார் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ட ஸ்டைல் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? எனி டவுட்? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏதாவது ஸ்பீடா போற மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்ல ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆகுதா? எதுனாலும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா இதே பேஸ்ல நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டையும் எடுத்துட்டு போலாம். அதுக்கு தான் கேட்கிறேன். இல்ல இதுவே ஓகேனா ஓகே. இதுவே ஓகே மேம். ஓகே. எனி டவுட்னா கேளுங்க. ஓகேவா?